Audio Jungle. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம லிப்ரே ஆஃபீஸ்க்கான வீடியோஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐடியில் மட்டும் பார்த்தோன்னா 15 சாப்டர்ஸ் இருக்குது. 15 சாப்டர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் வீடியோவும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தோம்னா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 15 சாப்டர்ஸ்க்கான புக் பேக் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்குமே சாப்டர் 7 வரைக்குமான என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூனிட் 1 டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன், யூனிட் 2 எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸிங் லிப்ரே ஆஃபீஸ் பேஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டிபிஎம்எஸ் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். First MCQ, which of the following can be considered as an example of database? நம்ம எதை வந்து டேட்டாபேஸோட எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே டிக்ஷனரி இருக்குது, டெலிஃபோன் டைரக்டரி இருக்குது, மார்க்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. இதில் ஏன் நான் நியூஸ் பேப்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் எல்லா விதமான நியூஸுமே நம்ம இங்கே கேதர் பண்ண முடியும். அது டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னலாக இருக்கும், வேர்ல்டாக இருக்கட்டும், சினிமா, தென் கிரிக்கெட், இது மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குன்றதுனால நம்ம அதை வந்து டேட்டாபேஸாக எடுத்துகிறோம். இப்போ டிக்ஷனரி எடுத்தோம்னா ஓன்லி A to Zக்கான மீனிங் இருக்கும். டெலிஃபோன் டைரக்டரியில் ஓன்லி டெலிஃபோன் நம்பர்ஸ்க்கான டைரக்டரி தான் இருக்கும். மார்க் ரெஜிஸ்டரில் ஓன்லி மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் இங்கே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Which of the following is not a DBMS? MS Access, Open Office Base, MySQL, and then MS Excel. So MS Excelன்றது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அது வந்து DBMS ஆகாது. DBMS stands for Database Management System, option B. Which of the following data model sets a relationship between the two or more table? ஸோ இதில் இருக்கிற டேட்டா மாடல்ஸில் எது வந்து 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட டேபிள்ஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது ரிலேஷனல் டேட்டா மாடல் இருக்குது, நெட்வொர்க் டேட்டா மாடல் இருக்குது, ஹையராரிக்கல் டேட்டா மாடல் இருக்குது, கனெக்ஷன் டேட்டா மாடல். ஸோ ரிலேஷன் சொல்லும்போது நம்ம ரிலேஷனல் டேட்டா மாடல் தான் பிக் பண்ணணும். ஸோ ஆன்சர் A. Fifth one, the details associated with an entity are called dash. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் எதோட அசோசியேட் ஆகிருக்கு, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய இருக்குது. டேபிள் இருக்குது, ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ப்ரைமரி இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்க்கும்போது ஆட்ரிபியூட்ஸ். A dash is represented as row in a table. ஒரு டேபிளில் ரோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபீல்டு இருக்குது, ஆட்ரிபியூட் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, கேண்டிடேட் கீ இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து ஆன்சர் வந்து கேண்டிடேட் கீ இல்லை, ரெக்கார்டு தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். எ டேஷ் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ரோஸ் இன் அ டேபிள். ஸோ எது வந்து ஒரு டேபிளோட ரோஸ்ன்னு சொல்லுவோன்னா ரெக்கார்டை தான் சொல்லுவோம். In which of the following forms can a data value be represented? Which of the following forms can a data value be represented? So numeric, character, alphanumeric and all of the above. So எல்லா விதமான டேட்டாவும் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ all of the above. Which of the following uniquely identifies a row in a table? ஒரு டேபிளில் ஒரு ரோ மட்டும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது என்னன்னு கேட்குறாங்க.
இதில் ப்ரைமரி கீ இருக்குது, ஆல்டர்னேட் கீ இருக்குது, ஃபாரின் கீ இருக்குது, கேண்டிடேட் கீ இருக்குது. ரைட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி கீ. Ninth one, a dash is a feature of database using which can enter data in a table in an easy and user-friendly manner. ஸோ நம்ம டேட்டாவை ஒரு டேட்டாபேஸில் ஈஸி அண்ட் யூசர்-ஃப்ரெண்ட்லி மேனரில் அந்த முறையில் நம்ம எது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா query இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது, ஃபார்ம் இருக்குது, ஃபீல்டு இருக்குது. இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து ஃபார்ம். ஃபார்ம் மூலமாக தான் நம்ம டேட்டாவை வந்து ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம என்டர் பண்ண முடியும். 10th one, a dash is question asked for a database. ஸோ ஒரு டேட்டாபேஸில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா query. query தான் வந்து இங்கே கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now true or false? A database cannot be organized. That is wrong. கண்டிப்பாக ஒவ்வொரு டேட்டாபேஸும் ஆர்கனைஸ் பண்ணி தான் இருக்கும். Second one, data is the collection of raw facts. கண்டிப்பாக அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ டேட்டான்றது வந்து என்னன்னு சொல்லணும்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேர்ட் ஒன், எ டேபிள் கேன் பி கிரியேட்டட் வித்தவுட் அ ப்ரைமரி கீ. ஒரு டேபிளை ப்ரைமரி கீ இல்லாமல் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் ஃபால்ஸ். 2 tables can be related in a network data model. ஸோ நெட்வொர்க் டேட்டா மாடலில் 2 டேபிள்ஸை நம்மளால் ரிலேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. 2 மட்டும் இல்லை, 2க்கு மேலேயும் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். நாட் ஒன்லி 2. ஸோ அதனால் ஃபால்ஸ். MS Access is an example of database. Is actually MS Access is an example of database only. So that is true only. So MS Access என்றது example of database only. Fill in the blanks now. The raw fact constitutes dash. நமக்கு தெரியும் raw facts அப்படின்னாலே data. And dash is a real world object about which information is to be stored in a database. The real world object which information is to be stored in the database, அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா entity. The output of a query may be displayed in the form of dash. Output of a query ன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக ரிப்போர்ட் தான். The data values for all the fields related to a person or object is called dash. ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஃபீல்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்ட். All the field value that are eligible to be the primary key are the dash keys for the table. ஸோ என்னென்ன இப்போ ஒரு கீ வந்து எலிஜிபிள் டு ப்ரைமரி கீனாலே அது என்னன்னு பார்த்தோம்னா கேண்டிடேட் கீ தான். Now answer the following question. Define the terms. First வந்து database. So database ஒரு definition. A database is a collection of logically related data items stored in an organized manner. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேட்டாபேஸ்ன்றது அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டா. அதோட மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். Now data redundancy. In the event of requiring the same data field in several tables, the data field might get repeated in number of tables. This is called as data redundancy. நம்ம இதை விட ஈஸியாக சொல்லலாம். The repetition of the data in the table is known as data redundancy. ஒரு டேட்டா வந்து பார்த்தோம்னா அகெயின் அண்ட் அகெயின் ஒரு டேபிள் இல்லாமல் மல்டிபிள் டேபிள்ஸில் ப்ரெசண்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேட்டா ரிடண்டன்சி. Now ரிப்போர்ட்னா என்னென்னு பார்க்கலாம். The output of a query may be displayed in the form of report. ஸோ ஒரு கொரியோட அவுட்புட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிப்போர்ட். அப்படியும் இல்லைனா the report help us to present the retrieved data in a user friendly, understandable and formatted manner. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ன்றது என்னன்னு சொல்கிறோன்னா நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா டு ப்ரெசன்ட் த டேட்டா ரிட்ரீவ் டேட்டா. நம்ம ஒரு கொரி கொடுத்து ஒரு டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து பார்த்தோன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மேனர்லையும் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் ஃபார்மேட்டட் மேனர்லையும் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். Give one point of difference between. ஸோ டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன இன்ஃபர்மேஷன்? டேட்டா அப்படின்னா என்னென்னா the raw facts constitute data. இன்ஃபர்மேஷன்றது என்னென்னா இன்ஃபர்மேஷன் இஸ் த ப்ராசஸ்ட் ஆர்
ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டான்றது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்றது அந்த இன்ஃபர்மேஷனே நம்ம ஆர்கனைஸ்டு மேனரில் இருக்குது அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். நவ் ஃபார்ம் அண்ட் கொரி. ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி டேட்டா என்ட்ரி ஸ்க்ரீன் that allows to enter the data in the table easily by any user. ஸோ ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி மேனரில் ஒரு டேட்டாவை வந்து நம்மளால் டேட்டா பேஸ்க்குள்ளே என்ட்ரி பண்ண முடியும். கொரி அப்படின்னா என்ன? query is used to retrieve the desired information from the database based on some criteria. ஸோ queryன்றது என்னென்னா நமக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸில் இருந்து ரெட்ரீவ் பண்ணுறது பேர் தான் query. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் ஹையராரிக்கல் டேட்டா மாடல். ஸோ நெட்வொர்க் டேட்டா மாடல் அப்படின்னா என்னென்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஆர் லிங்க்டு டு த சேம் மாஸ்டர் ஃபைல். ஒரு மாஸ்டர் ஃபைலுக்குள்ளே மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் லிங்க் ஆகி இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் நெட்வொர்க் டேட்டா மாடல். Hierarchical data model. The data is organized into a tree-like structure. ஸோ இந்த ஹையராரிக்கல் டேட்டா மாடலில் எல்லா டேட்டாவும் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ஆர்கனைஸ் ஆகிருக்கு. இந்த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லிங்க்டு ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி இந்த டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் லிங்க்டு ரெக்கார்ட்ஸ். Give any 4 advantages of a DBMS. So first, organized storage. The data in the database is stored in an organized manner so that retrieval of the required data is fast and accurate. ஸோ டேட்டாபேஸில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கனைஸ்டு மேனரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நமக்கு எப்போ வேணுனாலும் தேவைப்படும் போது நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் நம்மளால் ரெட்ரீவ் பண்ண முடியும். Next, data analysis. A database helps in analysis of data based on certain criteria. ஸோ டேட்டா அனாலிசிஸ் சொல்லும்போது என்னென்னா நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். It is easy to find out maximum or minimum value, average or mean using a database. ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸில் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு மேக்ஸிமம் வேல்யூவோ இல்லை மினிமம் வேல்யூவோ இல்லை ஆவரேஜோ இல்லை மீனோ நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் டேட்டா ஷேரிங். டேட்டா ஷேரிங் அப்படின்னா என்னென்னா இஃப் த சேம் டேட்டா செட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் தென் த டேட்டாபேஸ் கேன் பி ஷேர்டு வித் அதர் அப்ளிகேஷன். ஸோ இங்கே நம்ம வச்சிட்ருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷனுக்காக நம்மளால் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் யூசர் கூடவும் நம்மளால் அந்த டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். ஹென்ஸ் யூஸிங் a database means making once and using it repeatedly for multiple application. நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் minimal data redundancy. In the event of requiring the same data field in several tables, the data field might be get repeated in number of tables. This is called as data redundancy. This can be reduced by using DBMS tools. நம்ம ஆல்ரெடி டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரே டேட்டா அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு மல்டிபிள் டேபிள்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம டேட்டா ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் டேபிளில் ஒரே டேட்டா திரும்ப திரும்ப வர்றதுனால நம்மளோட டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அந்த அக்யூரஸியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டா ரிடண்டன்சியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், மினிமல் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேட்டா ரிடண்டன்சியை வந்து நம்ம இங்கே குறைக்கிறோம். Consider the table given below and answer the questions that follow. டேபிள் நேம் வந்து லைப்ரரி. இதில் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 5 காலம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து புக் ஐடி, செகண்ட் காலம் புக் நேம், தேர்ட் காலம் ஆத்தர் நேம்,
fourth column price and last one is publisher. Book ஐடியில் வந்து பார்த்தோன்னா F001, S004, C005. Book name Pride and Prejudice, Amazing Astronomy, IT and Mankind. Author name Jane Austen, E. Shane, M.H.A. Diwan. Price 550, 1050, 2500. Publisher ABC, ABC, HYM. ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. நேம் த ஃபீல்ட்ஸ் இன் த கிவன் டேபிள். ஸோ என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபீல்டுனா காலம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபீல்டு அப்படின்னா காலம். என்னென்ன காலம் இருக்குது அந்த நேம் மட்டும் சொல்லுங்கள். புக் ஐடி, புக் நேம், ஆத்தர் நேம், ப்ரைஸ் அண்ட் தென் பப்ளிஷர். விச் ஃபீல்ட் ஷுட் பி மேட் த ப்ரைமரி கீ. நமக்கு தெரியும் ப்ரைமரி கீ அப்படின்னா யூனிக் கீ. ஒரு ரோவை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ அப்போ இங்கே யூனிக்காக எதுலாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது புக் ஐடி தான் வந்து பார்த்தோன்னா யூனிக். ஸோ F001 போது அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடியஸ்ன்ற புக்கை ரெஃபர் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம இங்கே எதை ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும் அப்படின்னா book ID, it should be made as primary key because it identifies each record in a table uniquely. Is there any alternate key in the table? So alternate table, அதாவது alternate key, primary key தவிர்த்து வேறு ஏதாவது alternate key இருக்கான்னு பார்த்தோம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா book name. Book name field can be an alternate key in the table. How is primary key different from foreign key? Explain with example. So primary key அப்படின்னா என்ன? It is used to identify the records in a table uniquely. ஒரு டேபிள் இருக்கிற ஒவ்வொரு ரோஸையும் நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த primary key. Foreign key அப்படின்னா என்ன? It establishes a relationship between tables by referencing the primary key of another table. ஸோ இந்த foreign keyன்றது என்னென்னா டேபிள்ஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டேபிளை ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ரைமரி கீயோடும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுனால நம்ம அதை வந்து என்ன சொல்லணும்னா ஃபாரின் கீ. இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளில் ப்ரைமரி கீ இருக்கும், இன்னொரு டேபிளில் வந்து ஃபாரின் கீ இருக்கும். இந்த ஃபாரின் கீ எப்படி நம்ம டெரிவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி கீ மூலமாக தான் இந்த ஃபாரின் கீயை நம்மளால் டெரிவ் பண்ண முடியும். Primary key. The field designated as primary key must contain unique values. நீங்கள் primary key செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலமில் இருக்கிற எல்லா டேட்டாவும் யூனிக்காக இருக்கணும். பட் ஃபாரின் கீயில் இட் கேன் கண்டைன் டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ ஃபாரின் கீயில் வந்து பார்த்தோம்னா டூப்ளிகேட் வேல்யூ இருக்கலாம். ப்ரைமரி கீயில் இட் கேனாட் கண்டைன் நல் வேல்யூஸ். அதே மாதிரி ப்ரைமரி கீயில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்கக்கூடாது, நல் வேல்யூஸும் இருக்கக்கூடாது. But foreign keyல it can contain null values. இப்போ primary keyல a table can have only one primary key. ஸோ primary key பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிளில் ஒரே ஒரு கீ தான் இருக்கணும். பட் இங்கே foreign keyல வந்து பார்த்தோன்னா a table can have more than one foreign key. ஸோ foreign key பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிளில் மோர் தென் ஒன் ஃபாரின் கீ இருக்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாரின் கீ அண்ட் தென் ப்ரைமரி கீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.